இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. சீமான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து எந்த ஒரு கருத்துமே வெளியே சொல்றது இல்ல, கொஞ்சம் அமைதியாவே இருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு சார். 7 முறை கருக்கலைப்பு செஞ்சு உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்த சாதனையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இதா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க தான் அவர் மேல மிகுந்த அக்கறையாச்சு. சந்து பொந்தல் இருந்தா கூட தேடி பிடிச்சி கூப்பிடுவீங்களே, போய் தேடி பார்த்து கண்டுபிடிங்களா? ஏன் நீங்க இருக்கீங்களே, தொண்டர்கள் யாரும் இல்லைன்னா கூட ஈக்காக இல்லைன்னா கூட யூடியூபுகள் தான் இருக்கீங்களே, தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து பேசுறீங்களே. காணாம போட விட்டாலே ஒரு பிடிச்சிக்கிட்டு வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து சபையில் நிறுத்தத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு தேர்தலில் கூட டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆசாமிக்கு தேடி பிடிச்சி நீங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்களா? அது அந்த அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்கிறவங்க ஒரு அரசியல் இருந்துகிட்டு தான் இருப்பார். அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. காணாம போனா கூட ஏன் காணாம போனார்னு ஒரு செய்தியை கேட்குறீங்க. காணாம போயிட்டாரு, வேற எதுவும் இல்லை. காணாம போயிட்டவரை தேடி திட்டுறீங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். எப்படியா கண்டுபிடிச்சு கூப்பிடுவோம். மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொன்னாதாங்க மக்கள் மத்தியில் எடுபடுவாங்க. பொய் பேசிக்கிட்டே ஒரு ஆள் வாழ்ந்துட முடியாது. வெட்டிக்காரன் முழுக 8 நாளுங்கிறான். இவரெல்லாம் என்னது இல்லை. இப்ப நீங்க இவ்வளவு வருத்தப்படுறத பார்த்தா அப்படியே நோண்டி கேட்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்? அவரு சாப்பாட்டு கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? வேணா ஒரு வேளை சாப்பாடு வேணா வாங்கி. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு பேராசிரியர் காந்தராஜ் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். அதாவது இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து எந்த ஒரு கருத்துமே வெளியே சொல்றது இல்லை, கொஞ்சம் அமைதியாவே இருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு சார். ஸோ இந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. அவரு கடைசியா சொன்னது 7 முறை கருக்கலைப்பு செஞ்சு உலக சாதனை படைச்சிருக்காரு. அந்த சாதனையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இதாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தான் அவர் மேலே மிகுந்த அக்கறையாச்சு. சந்து பொந்தல் இருந்தால் கூட தேடி பிடிச்சி கூப்பிடுவீங்களே, போய் தேடி பார்த்து கண்டுபிடிங்களேன். அந்த சாதனைக்காக ஒரு வேளை இதாக இருக்காரு, வேகமாக இருக்காரு. அதில் தீவிரமாக ஈடுபட்டதுனால யாரையும் பார்க்காம இருக்காரு. அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த சாதனைக்கு அவர் வேறு எதையும் செய்ய முடியாதுங்க. கருக்கலைப்புக்குன்னாக்கா கருவை உருவாக்குனா அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. அதனால் அவர் அதில் போயிருக்காரு. அந்த உலக சாதனை அவர் படைக்க போகிறார்னு நினைக்கிறேன். வெற்றி அடைவார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அந்த வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து எந்த விஷயம் சொன்னாலுமே உடனடியாக வந்து அவர் ஒரு கருத்து சொல்லுவாங்க அவரோட தரப்புல இருந்து. அப்படி இருக்கிறப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் வாயை திறக்கலை அப்படின்ற மாதிரி தான். இது உலக சாதனை படைக்கிறதுல அவர் ஈடுபட்டிருக்காருங்க. இப்போ போய் அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த உலக சாதனைக்காக போயிருக்காரு. 8வது கருக்கலைப்பு பண்ண ஒரே அரசியல் தலைவர்கிற பேரெல்லாம் வரப்போகுது இல்லை, அதெல்லாம் இருக்குல்ல. அவர் தான் சொன்னார், யாரும் செய்யாத சாதனையை நான் செய்திருக்கிறேன்னாரு. அந்த சாதனையை கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்காக ஒரு முழு நேரமும் அதில் ஈடுபட்டிருக்காரு. மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காருன்னு தெரியுது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச என்ன சொல்லுங்கள்? எனக்கு தெரியல தான் சார். உங்களுக்கு இல்லை, நான் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அவர் கடைசியாக சொன்னது அதுதான். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் இது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? அவரை நம்பி யார் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் ஒரு சில சேவைகள் செய்வார். எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எல்லா தேர்தலையும் போட்டிட்டு ஒரு டெபாசிட் கட்டுவார். ஒரு 1 லட்சமோ என்னமோ டெபாசிட் தொகை. அதை இழப்பார். மக்களுக்கு அந்த பணம் போய் சேரும். அந்த வகையில் ஒரு பல தேர்தலில் டெபாசிட்டை இழந்து அது மக்களுக்கு அதை அர்ப்பணிச்சிருக்கிறார். அந்த வகையில் ஒரு சேவை செஞ்ச ஒரு தலைவருங்கிற முறையில் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஓகே. ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அண்ட் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் வந்து அவரோட இந்த அரசியல் பாதையை பிரிச்சிடலாம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அவரை நம்பிட்டு இருந்தாங்க, கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் அப்படி இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ கட்சியை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து உண்மையாக இருக்கிற தொண்டர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் கட்சி நடத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த எலெக்ஷனை அவங்க எப்படி மீட் பண்ணுவாங்க? ஏன் நீங்கள் இருக்கீங்களே, தொண்டர்கள் யாரும் இல்லைன்னா கூட ஈக்காக இல்லைன்னா கூட யூடியூபுகள் தான் இருக்கீங்களே, தேடி பிடிச்சி கூப்பிட்டு வந்து பேசுகிறீங்களே. காணாம போட ஒரு தலைவரை பிடிச்சிக்கிட்டு வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து சபையில் நிறுத்தத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்கு முன்னாடி மற்ற பல தலைவர்கள் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் அவரை பற்றி நீங்கள் இதாக எடுத்திருக்கீங்களா?
ஒரு தேர்தலில் கூட டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆசாமிக்கு தேடி பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்களா? அது அந்த அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்கிறவரில் ஒரு அரசியல் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. காணாமல் போனால் கூட ஏன் காணாமல் போனார்னு ஒரு செய்தி கேட்குறீங்கல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் மேலே பாற்றும் பாசமும் இருந்து அவரை தலைவன் ஆக்கியே தீர்வோங்கிற ஒரு இதில் வேலையில் யூடியூப்புகள் இருக்கும்போது அவருக்கு என்ன கவலை இருக்குது? அவர் ஏன் வெளியே வரணும்? அவர் ஏன் பேசணும்? அவர் இல்லைன்னா கூட விடமாட்டீங்களே. நீங்கள் தான் ஏதாவது விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? இது ஒரு விளம்பரம். காணாமல் போனதை வச்சு ஒரு விளம்பரம். அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்கீங்க. ஏங்க எவ்வளவோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் கேட்குறதில்ல. ஒரு தேர்தலில் மக்கள் தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க. உடுவனான்னு சொல்லி கூட்டு வந்து சபையில் நிறுத்துறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் என்ன ஒரு பெரிய சலனத்தையோ ஒரு தமிழ்நாட்டு அரசியலையோ மாற்றி இருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரா? அவர் என்ன மாற்றத்தை இந்திய தமிழ்நாட்டு அரசியல்லையோ அகில இந்திய அரசியல்லையோ உலக அரசியல்லையோ எதுலையாவது அவரால் உண்டான மாற்றம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிய தலைவர் அவர் தோக்கடிச்சார், இவ்வளோ பெரிய கட்சியை காணாம அடிச்சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார், ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்க்கலாம். எதையுமே செய்யாத எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? நானும் ஒன்றும் செஞ்சதில்லை, அவரும் ஒன்றும் செஞ்சதில்லை. அவ்வளோதான். அவருக்கு மாத்திரம் என்ன அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி? அவர் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து என்கிட்ட கேட்குறீங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற பாசானே. அதனால தான் அவர் ஜாலியாக இருக்கார். நம்ம சும்மா இருந்தாலும் எப்படியும் யூடியூப்காரர் நம்மளுக்கு பாப்புலாரிட்டி கொடுப்பாங்கங்கிற தைரியத்தில் பாருங்களேன். காணாமல் போனதில் வச்சு ஒரு விளம்பரம் தேடுறாரு பாருங்களேன். ஒன்றுமே செய்யாமல் ஒரு விளம்பரம் தேடுற வேறு எந்த தலைவனுக்கு கிடைக்கும்? அவர் ஒருத்தருக்கு தான். நீங்கள் இருக்கிறவரில் அவர் இருப்பார், யூடியூப் இருக்கிறவரில் அவர் இருப்பார். ஸோ இதுதான் காணாமல் போயிட்டாரு, வேறு எதுவும் இல்லை. காணாமல் போயிட்டவரை தேடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். எப்படியா கண்டுபிடிச்சி கூப்பிடுவோம். ஓகே சார். இல்லை, இப்போ நீங்கள் அரசியல் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு அரசியல் நிபுணராக அந்த கட்சி இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த கட்சி இருந்தாலே என்ன ஆகும்னு சொல்கிறதுக்கு, ஈரோடு தேர்தலில் வந்து யாருமே போட்டியிடாத ஒரு தேர்தல் ஒன்றே வந்து நின்னாரு. அதுலேயும் காணாமல் போயிட்டார், அதுலேயும் டெபாசிட் வாங்கலை. அப்புறம் என்ன இருக்குது அவருக்கு? எப்பாவது ஒரு தடவை டெபாசிட் வாங்கியிருந்தாக்கா அவர் இதான் பேசலாம். மக்கள் இதுக்கு மேலே என்ன தாங்க செய்வாங்க? உடுவனாங்கிறீங்க, யூடியூப்காரருக்கு உடுவனான்னு இது பண்ணுறேன். சரி, ஓகே சார், இதை விட்டுறலாம் சார். யூடியூப் தேடுறாங்க, அதெல்லாம் விட்டுறலாம் சார். அதாவது அந்த கட்சி தோத்ததுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொன்னாதாங்க மக்கள் மத்தியில் எடுபடுவாங்க. ஓகே, பொய் பேசிக்கிட்டே ஒரு ஆள் வாழ்ந்துட முடியாது. கட்டிக்காரன் புழுகை 8 நாளுங்கிறான். இவரெல்லாம் என்னது? ரெண்டாவது ஒரு அடித்த ஒரு ஸ்டண்ட்டு பிரமாதம் அடித்தா பெரிய அளவில் வந்தார். அதில் சும்மா சொல்லக்கூடாது. அதில் நம்ம ஆளுங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு, அதை வச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கலாங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. இப்போ பொழைக்க தெரில, நமக்கு பொழைக்க தெரில, அவருக்கு தெரிஞ்சது. அந்த வகையில் அவரை நம்ம அதுதான் அவர் செஞ்ச சாதனையாக இருந்தது. அது என்னைக்கு அந்த மேட்ரெல்லாம் வெளியில் வந்ததோ அதுக்கப்புறம் போச்சு. அப்புறம் வரிசா இந்த தேர்தலில் ஒரு கண்டிப்பாக டெபாசிட் வாங்கிடுவார் நான் எதிர்பார்த்தேன். அதுலேயும் வாங்கலை. உடனே தான் பார்த்தாரு, நான் வந்து 7 தடவை கருக்கலைப்பு செஞ்சேன்னு சொல்லி அந்த டெபாசிட் வாங்கினதுக்கு திசை திருப்புறதுக்காக பல செய்திகளை வெளியே விட்டார். அது அந்த விஜயலட்சுமியும் அதுக்காக தானே வந்தாங்க. டெபாசிட் மறுபடியும் அவர் போயிட்டு இருக்கிறத வந்து அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக திசை திருப்புறதுக்காக அவர் என்ன கருக்கலைப்பு பேசா அது இதுன்னு செய்தியை திசை திருப்பி அந்த டெபாசிட் போனதே மறைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணாங்க. அது சக்ஸஸ் ஆகிட்டார். இப்போ நீங்கள் வந்து கவலையோடு வந்து விஜயமான காலங்களே தமிழ்நாடு என்ன ஆகும்னு. இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில், அதாவது அந்த கட்சி தொண்டர்களுக்கே வந்து இந்த மாதிரி கட்சி தலைவர் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காருன்ற விஷயம் தெரியலை ஆரம்பத்தில் இருந்தே, எங்களுக்கே கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அது தலைவனாக இருக்கும் ஏமாற்றத்தான் செய்வான். அது புத்திசாலியாக இருக்கிற தொண்டை தலைவன் போய் வந்து பேசி பெரிய கட்சியை வளர்த்துறதுக்கு எல்லா தலைவனும் போய் பேசித்தான் ஆகணும். அதில் சந்தேகமே கிடையாது. அரசியலில் பொய்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க? இந்தியா சுதந்திரம் வெள்ளைக்காரனை வெளியே அனுப்புறதுக்கு எல்லாரையும் சுதந்திர போராட்டத்தை ஈடுபடுத்தவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளையினை மாத்திரம் வெளியேற்றி விட்டால் இந்தியாவில் பாலும் தேனும் பொய்க்கு ஓடுங்கிறது தான் அன்றைக்கி இருந்தது. வெள்ளையம் போயிட்டான், பாலும் தேனும் பெருகி ஓடிக்கிட்டு இருக்குதா? அன்றைக்கி அந்த பொய் சொல்லி தான் அந்த வெள்ளையனை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக பேசின பேச்சு. அதெல்லாம் அந்த சமயத்துக்கு வர்றது தான். அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனில் வரும்போது ஆயிரக்கணக்கான இது சலுகைகளை அள்ளி வீச வேண்டியது தான். வந்ததுக்கப்புறம் நீ யாருன்னு கேட்க வேண்டியது தான். அதுதான் தேர்தலுங்கிறது. அதுதான். பட் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பொய் சொல்லிட்டாரோ? அதே இவர் புழுகு கொஞ்சம் சீக்கிரம் வெளியில் வந்துருச்சு, உடனே வெளியில் வந்துருச்சு. அதான் இந்த புழுகில் வந்து அவர் சிலதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் பேசினா அவர் தெரிஞ்சவன் இருக்கிறான்னு நினச்சிட்டு பேசிவிட்டார். அப்புறம் தான் பார்த்தா புத்து சில மாதிரி வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கோங்கிறது அவருக்கு தெரியாமல் போச்சு. அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம்
தன்னை தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், எல்லா சகல விஷயமும் வெளியில் வந்தது. அதுவே பொய்ங்கிறது அப்புறம் தெரிஞ்சுது. தமிழுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது தெரிஞ்சுது. என்ன தான் பெரிய சினிமா உலகத்தில் ஜாம்பவானார். எத்தனை படம் எடுத்தாரு பார்த்தா ஒரு படம் எடுத்து விட்ருக்கா, அது கூட யாருக்கும் தெரியாது. அவர் தன்னை சினிமா டைரக்டர் இத்தனை பொய்களுங்க வரிசையாக ஒவ்வொன்றுமே பொய்யா இருந்தது. அப்புறம் என்ன இருக்குது, அது சொன்ன உடனே பாரதி ராஜா சொன்னார், என் படத்தில் கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருந்தாரே தவிர அவர் வந்து சினிமாவில் பெருசாக அவர் ஒன்றும் செய்யலைன்ட்டு போயிட்டார். பாரதி ராஜாவே சொன்னார். என்னை கேட்டார், யார் அது, யாரோ ஒரு சீமானு ஆளாமல் என்னை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காராம யாருன்னு கேட்டார். அவ்வளோதாங்கிறது. அப்புறம் எல்லாம் சீமா பாரதி சொந்தக்காரனை வந்து ஒரு ஃபோட்டோஷாப், ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிளீனாக சொல்ல நான் தான் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி கொடுத்தேன்ட்டார். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவர் அதை பற்றி அவர் கவலைப்படல. அதுக்கப்புறம் அவரை வந்து தேர்தல் ஆணையத்தை பிடிக்க வேண்டியதில் பிடிச்சார். இதையெல்லாம் நம்பிக்கிட்டு தான் பாஜக வந்து இவர் வந்து பெருசாக வந்துடுவார், நம்முடைய இதை பாஜக உள்ளே கொண்டு வரதுக்கு அவரை பயன்படுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு தான் அவரை தூக்கி விட்டாங்க. சரியாக ஓடலை. ஈரோடு தேர்தலில் வந்து அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு பழனிசாமியிலேருந்து தன்னுடைய பி டீம் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு யார் நிற்காதீங்க, அவரை தனியாக நிற்க வச்சு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தான் அவங்க வெள்ளாட்டம் விட்டு பார்த்தாங்க. யாருமே நிற்கலைன்னா கூட அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுங்கிறது அது ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அந்த எலெக்ஷனில் பாஜக வந்து ஒரு தெல்லுமுள்ளும் பண்ணல. அந்த வாக்கேந்திரத்தை வச்சு அவங்க ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். இப்போ இவ்வளோ பேர் புறக்கணிச்சதுனால அத்தனை பேருடைய வாக்குகளும் இவருக்கு விழுந்ததுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சு, நிஜமாவே சீமானுக்கு என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தேர்தலை ஒழுங்காக நடத்திவிட்டாங்க. நடத்துகிற விளைவு என்ன ஆச்சுன்னா, அவங்க வாங்கின 12,000 ஓட்டு, பாஜகவாக வாங்கின 12,000 ஓட்டு, இவர் வாங்கின 12,000 ஓட்டு, கரெக்டாக அந்த 24,000 ஓட்டு மாத்திரம்தான் அவருக்கு வந்தது. அதிமுகன்னு பழனிசாமின்னு ஒரு ஆசாமி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு 45,000 ஓட்டு அதுக்கு முந்தின எலெக்ஷன் கொடுத்து. அந்த 45,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது இந்த ஈரோடு தேர்தலில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, சீமானுக்கு ஒரு ஆளும் கிடையாது. அவருக்கு வாங்கின அந்த 12,000 ஓட்டோட அவருக்கு அதை ஓவர். பழனிசாமி கிட்ட தொண்டர்களே இல்லைங்கிறது ப்ரூவ் ஆச்சு. இந்த 2 விஷயம் அதில் ப்ரூவ் ஆச்சு. அந்த அதிமுகங்கிற பேரில் பழனிசாமி கிட்ட இருந்தும் ஒருத்தனுமே இல்லை. அந்த 45,000 ஓட்டு எங்கே போச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்தாக்கா 47% வாங்கியிருந்த திமுக 52% வாங்கியிருந்தது இந்த தேர்தலில். அந்த 5% வந்து பழனிசாமியுடைய தொண்டர்களாக இருந்து அதிமுக காரர்கள் போட்டதாங்கிறது கணிப்பில் தெரியுது. ஆக பழனிசாமிங்கிறவர் வந்து ஒரு 10-15 நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது வெட்ட வடிச்சமாச்சு. இது 2 விஷயம் வெளியில் வந்து ஈரோடு எலெக்ஷனில் இதில் 2 பேர் காலி ஆகிட்டாங்க. அதனால் விளைவு தான் இன்றைக்கி பல மாற்றங்கள் அரசியலில் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஈரோடு எலெக்ஷன் தான். தமிழ்நாட்டு அரசியல் அது ஓரளவுக்கு காட்டி விட்டுடுச்சு, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டிடுச்சு. சார், இப்போ இதே மாதிரி அவர் அமைதியாகவே இருந்தாருன்னா இதுக்கப்புறம் அவரோட கட்சி என்ன ஆகும், இல்லை அவரோட நிலைமை என்ன? இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறதை பார்த்தா வருத்தலாம் இல்லை, அப்படியே நோண்டி கேட்குறேன். அவர் என்ன பண்ணுவார், அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, நான் என்ன பண்ணுவேன், வேணா ஒரு வேளை சாப்பாடு வேணா வாங்கி கொடுத்தேன், அவர் தான் என்ன. ஓகே சார், ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்க அரசியல் பற்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.